டிவோர்ஸ் ஆனவர்களாலும் சரி, ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ யாராக இருந்தாலும் புதுசாக மேரேஜ் ஆகி அவங்களோட குடும்ப சூழ்நிலையில் தினமும் சண்டைகள் பிரியறதுக்கு உண்டான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க பட் ஆனால் டிவோர்ஸ் வாங்கலை, நாங்கள் தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட உயிரை உணர்வுகளால் கட்டி வச்சிருக்கீங்க. அந்த கட்டி போட்ட அந்த உணர்வுகள் அந்த உயிரை சின்னாபின்னமாக்குது, அந்த உயிரை சீரழிக்குது. இதுக்கு முழு காரணம் நீங்க தான். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபுக்கு மறுபடியும் புதுப்பிக்கவும் அதே வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கும் நீங்கள் உண்மையாக நீங்கள் அதே ஒரு சிந்தனையில் செயல்பட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா எப்பயுமே தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்கள் கூட தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் உங்களில் உயிரை கட்டி போட்டுறீங்க. ஏதாவது பொதுவாக தன்னோட மனசை தான் கட்டி போடுவாங்க. அது எப்படி உயிரை கட்டுப்படுத்துறது அப்படின்றது இது உங்களுக்கு புது விதமாக யோசிக்கவும் தோணும். புது விதமான ஒரு வார்த்தையாகவும் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைஃப்ன்றது எல்லாரும் வாழ்றதுக்கு தான். ஸோ அதில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளாலோ இல்லை தெரிந்தோ சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிட்டு அந்த வயசுலையோ இல்லை வேற ஒரு சூழ்நிலைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழி தவறி நடந்திருந்தாலும் சரி, இல்லை தெரியாமல் என்னால் பிரச்சனைகள் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் யார்கிட்ட ஒருத்தர் எப்படி பழகிறது, கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவிகிட்ட எப்படி நடந்துக்கணும், உறவினர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாம அதை முழுமையா புரிதல் இல்லாம வாழ்க்கை நினைத்து அதன் மூலியமா சண்டைகள் வந்திருந்தாலும் உங்களை முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமா தான் இது இருக்கும். ஏன்னா வாழ்க்கைன்றது எல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டு ஒரு விஷயத்த நம்ம இங்க வாழப்படுறது கிடையாது. ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு உணர்வுகளிலையும் அதை நம்ம அனுபவிச்சு அதுல இருந்து நல்லது கெட்டது பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருத்திக்கும் செய்வோம். நம்மளோட வாழ்க்கைய நீங்க முன்னேற்றமும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ உயிர்ன்றது உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டது தான். ரிசர்ச் என்ன சொல்லும்னா, நீங்க எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க எடுத்துட்டாலும் அதை நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது ஆரம்பத்திலிருந்து அது எங்க கடைசியா போய் முடியும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஃபைனலா அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றது, அதோட யூசேஜ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், மக்களுக்கு அதுல என்ன தீமைகள் அதன் மூலியமா வருது அப்படின்றதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி பார்த்து அதுல இருக்கிற நன்மைகளை மட்டுமே இந்த உலகத்துக்கு ரிசர்ச் மூலியமா வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம உயிரும் அந்த அடிப்படையில் தான் இயங்குது. அது எப்படி உயிரை கட்டி போடுறது அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். உணர்வுகளை நீங்க வடிவமைக்க தெரியல, அதை ஹேண்டில் பண்ண தெரியலனாலும் அதை எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜ் அதுக்குள்ள என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு அதை கடந்து ஒரு அமைதியான நிலையை நீங்க அடைக்க தெரியல அப்படின்னா அந்த உயிரை உங்களுக்கு காப்பாற்ற தெரியலன்னு அர்த்தம். உயிர்ன்றது ஒரு எல்லாத்துக்கும் காமனான ஒரு செயல் தான். பட் உணர்வுகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு மனிதர்கள், விலங்குகளுக்கு விலங்குகள், பல உயிர்களுக்கு வேறுபட்டிருக்கும், தாவரங்களுக்கும் வேறுபட்டிருக்கும். அந்த மாதிரி மனிதர்களோட உணர்வுகள் வேறுபட்டிருக்கு. பட் ஆனா உயிர்ன்றது ஒண்ணுதான். அந்த உணர்வுகளை நீங்க மாஸ்டரா ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல தான் உங்களுக்கு உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் அதை வந்த பிரச்சனைகளும் அதை சமாளிக்க முடியாத ஒரு செயலை உங்களோட உணர்வுகள் மூலியமா அதை அதிகப்படுத்துறது. அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, எப்படி பக்குவப்படுத்துதல் உணர்வுகளை தூண்டி விட தெரியாமவும் அடக்க தெரியாதவும் அது கணவன் மனைவிக்கோ இல்ல ஒரு ஃபேமிலியில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கோ பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கணவன் மனைவிக்கு ஒரு சண்டையா உருமாறி அது டிவோர்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ்ல உங்களை கூட்டிட்டு விட்டுரும், உங்க வாழ்க்கையும் அழிச்சிரும். அப்போ இந்த உணர்வுகளை நீங்க மாஸ்டர் ஆகணும். உணர்வுகள் அதுக்கு உள்ளதான் உயிர் அடங்கியிருக்கு. உணர்வுகளை நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு, உங்க குடும்பத்தை ஏதாவது ஒரு கணவன் ஏதாவது ஒரு
கோபத்துல வர சொல்றாரு, இல்ல மனைவி ஏதாவது சொல்றாங்க, இல்ல சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வெளியில இருந்து உங்க உங்க குடும்பத்துக்கு வருது. அப்போ அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ள பேசுறப்ப ஹேண்டில் பண்ண தெரியாம ஏதோ ஒரு தவறுகள் மூலியமா அந்த பிரச்சனைகள் உருவாகி அந்த உணர்வுகளை சரி பண்ணி உங்களோட டிசிப்ளின் அந்த இடத்துல நீங்க வளர்த்திருந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அந்த இடத்துல புரிதல் அப்படின்றது அதிகமா மாறி இருக்கும். உணர்வுகள் கம்மியா இருக்கும், புரிதல் அதிகமா இருக்கும். அப்போ புரிதல் அதிகமா இருக்கிறப்போ உங்களை ஒருத்தர் அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல செலுத்த முடியும். ஒவ்வொருத்தரும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தியா போயிருக்கும். அந்த ஒரு குடும்ப பாண்டிங் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கும். இந்த உணர்வுகளை அடக்க முடியாதனாலதான் உங்களுக்கு ஓப்பன் பிளேஸா போயிடுச்சு, அந்த இடம் வெட்ட வெளியா போயிடுச்சு. அந்த இடத்துல எதுவுமே இன்ஃபினிட்டிவா இருக்கு. அப்போ உங்களுக்கு சிந்திக்கும் திறன் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா உணர்வுகளை நீங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறப்போ சிந்தனைன்றது ரொம்ப லோ லெவலில் கீழே போயிடும். அப்போ சிந்திக்கிற தன்மை இருந்தாதான் அது நல்லதா கெட்டதான்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். அதுல இருக்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உணர்வுகள் உங்களை சாப்பிட்டுட்டு போயிடுது, சிந்தனை உங்களை அழிச்சிருது. இதனாலதான் உயிர் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த உயிரும் உணர்வுகள் மூலியமா பாதிப்படையுது. அததான் நீங்க உணர்வுகளால் உயிரை கட்டமைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். உங்க உயிர் மலரணும், உங்களோட வாழ்க்கையும் வளரணும் அப்படின்னா உணர்வுகளை கம்மி பண்ணுங்க, உயிரை வளர்த்துக்கோங்க. புதுசா மேரேஜ் ஆனாலும் இதுதான், இல்ல மேரேஜ் ஆகி எல்லா மக்களுக்கும் இதுதான் அடிப்படை, உலக மக்களுக்கும் இதுதான் அடிப்படை. இதுக்கு ஏன் இதெல்லாம் தெரியுதுன்னு நீங்க கேட்கவும் ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி தனக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்றத நான் சொல்லலை, இருக்கிற உண்மைய சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அல்லது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நாலேஜ்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா இருக்கிற மாதிரி உண்மையா பார்க்க தெரியற ஒரு சயின்ஸ். இததான் உலக மக்கள் தலைவர்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. அதனாலதான் அவங்க உலகத்துக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதன் மூலியமா மக்கள் எப்படி அதை பயன்பெறணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கோலா செட் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய ரன் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில தான் நான் இதையும் சொல்றேன். இதை அடிப்படையா பாத்தீங்கன்னா உங்களுக்கே எளிமையா புரியும். கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க யோசிச்சு பாருங்க. இதோட உண்மையும் இதுல இருக்கிற சயின்ஸும் உங்களுக்கே தெரிய வரும். உன்னோட உயிரை உனக்கு வளர்க்க தெரியல அப்படின்னா 1000 உயிர்கள் உனக்கு பாசம் காட்டினாலும் உன் உயிர் மலராது. உணர்வுகளை உன்னால் சூழ்ந்து வைக்காதே, உயிரை மட்டும் வளர்க்க நினை. உங்க லைஃபுக்கு உயிரை வளர்க்கணும், உங்களோட வாழ்க்கையும் வளரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.